வாழ்நாள்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்குவோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம். ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி, ஞானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள் போற்றி போற்றி, அருள் எம்பெருமக்கள் அருபாமும்மை நாயன்மார் மலரடிகள் போற்றி போற்றி, எம்பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி, எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடி போற்றி போற்றி, எம்பிரான் தெய்வச் சேக்கிழார் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அங்கையர்கண்ணி தாயாருடன் அமர் அருள்மிகு செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தைபிரான் அருட்குருநாதர் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு எளியனுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்ந்து எல்லாம் வல்ல அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடனாகிய அருள்மிகு பட்டியம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளாலும் நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகை வித்திட்டு இந்த எழில்ஞான பூசையாக விளங்கக்கூடிய திருத்தொண்டர் புராண தொடர் வகுப்பை நாம் சிந்திப்பதற்கும் திருத்தொண்டர் புராணத்தை வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. அவ்வகையிலே திருவருளையும் குருவருளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே கண்ணப்ப நாயனாருடைய திருவரலாற்றை நாம் சிந்தித்து வருகின்றோம். திண்ணனார் முதலாக கன்னி வேட்டை என்று சொல்லக்கூடிய அந்த வேட்டைக்கு புறப்பட்டு வேடுவர்களோடு சென்று காடு வளைத்து பலவாறு வேடுவர்கள் தங்கள் கரங்களிலே வைத்திருந்த பல்வேறு வகையான அம்புகளினாலும் தாங்கள் கூட்டு போய் கொண்டிருந்த வேட்டை நாய்களை கொண்டும் பலவாறு விலங்குகளை வேட்டையாடினார்கள். அப்படி வேட்டையாடும் பொழுது விலங்குகள் அந்த வலையை கிழித்து தப்பித்து செல்ல முற்பட்டன. வேட்டை நாய்கள் எல்லாம் அந்த விலங்குகளை தப்பிச் செல்லாதவாறு அந்த காட்டுக்குள்ளே வைத்திருந்தன. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு பெரிய காட்டுப்பன்றி உண்டு. யானையே பயந்து நடுங்கும் பொருட்டு அந்த பன்றியானது வலையை கிழித்து கொண்டு வேகமாக தப்பிச் சென்றது. இதை திண்ணனார் கண்டு அதை பின்தொடர்ந்தார். அவர் செல்வதை கண்டு அவருடைய வேடுவர்கள் கூட்டத்தில் 2 பேர், அக்காடன் நாணன் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அது ரொம்ப தொலைவு வேகமாக ஓடி ஒரு இடத்துல நின்றது. அப்படிங்கிற இடத்துல நாம் நின்னோம். தொடர்ந்து அந்த வரலாற்றை இன்றைய வகுப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். 90வது பாடல். குன்றியை நிகர் முன் செற எரிகொடு விழி இடிகுரல் நீள் பன்றியும் அடல் வன் திரளோடு படர் நெறி நெடிது ஓடி துன்றியது ஒரு குன்று அடிவரை சுழவிய செறி சூழல் சென்று அதனிடை நின்றது வழி தெரு மரமர நிறையில் சொல்லக்கூடிய திருப்பாடலில் நம்ம சிந்திக்க தொடங்குகின்றோம். இப்படி கொலை செயல் பூண்ட இந்த வேடர்களிடத்திலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டது, முயற்சி செய்தது அந்த பன்றி. அப்போ குன்றிமணியை போன்றவனாய் முன்னே பிதிர்ந்தனவாய் செரும்படி எரிகின்ற அந்த கொடிய கண்களை உடையது அந்த பன்றி. அது கோபத்தாலும் பயத்தாலும் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒன்று எதிர்த்து தாக்கக்கூடிய கோபம், இன்னொன்று அவர்கள் வலிமையாக இருப்பதனால எப்படியாவது நாம் தப்பிச்சு போகணுங்கிற பயம். அதனால் குன்றியை நிகர் முன் செற அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல குன்றி அப்படிங்கிறது குன்றிமணி என்று பொருள். இந்த
குன்றிமணி எப்படி இருக்குன்னா நல்ல உருண்டு அப்படியே பசந்த சிவப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த நிலையில் இருக்கும். குன்றிமணியை ஒத்தது அந்த பன்றியினுடைய கண்கள் அப்படின்னார். முன் செர எரிகொடு விழி, இந்த பன்றியினுடைய கண்கள் எப்படி இருந்தது? அப்படியே அதனுடைய உருவம் சினத்தினாலே கண்கள் சிவந்திருந்தது. அது மட்டுமில்லை, அந்த நிகர்விழி எரிவிழி கொடுவிழினார். நிகர் எரி கொடு விழி, இந்த விழிக்கு 3 சொல் அடைமொழி. நிகர்விழி முன் அப்படிங்கிறதுக்கு முன்ன நிகர்விழி எரிவிழி கொடுவிழி அப்படின்னு 3 அடை கொடுத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். நெடுந்தூரம் ஓடி வந்ததனால அப்படியே விழி பிதுங்கி இருக்கின்றது, அப்படியே சிவந்து இருக்குது. அதனுடைய இடி குரல், அதனுடைய சத்தம் எப்படி இருக்குமா? வானத்தில் இடி இடிக்கிற மாதிரி பெருத்த சத்தமிடக்கூடியது பன்றி. இது காட்டு பன்றி இல்லையா? அதனால அப்பேற்பட்ட அந்த பன்றி வளைப்புண்ட போது பெருங்குரலால் உரைப்பிக்கொண்டே போதல் அதனுடைய இயல்பு. பெருத்த சத்தம் எழுப்பிக்கொண்டே செல்வது அதனுடைய இயல்பு. அதனால கருமுகில் போல அதனுடைய நிறம், அதனுடைய சத்தம் எப்படி இருக்குது? இடிக்குரல் போல நீல் பன்றி. நீல் அப்படின்னா நீண்ட உடலுடைய பன்றி. இந்த காட்டுப்பன்றி நீண்ட உடலுடையது, இடி போன்ற முழக்கம் செய்வது, சினத்தினாலும் நெடுந்தூரம் ஓடி வந்ததனாலும் குன்றிமணியைப் போல கண் அப்படியே சிவந்து பிதிந்து அப்படியே வெளியே வந்துடுமான்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்சி. அடல் வன் திரளொடு படர் நெறி நெடிது ஓடி, பல காதங்கள் ஓடி வந்துருச்சுட்டார் சொன்னார். காதம், காத தூரம் அப்படின்னா நமக்கு நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டா 16 கிலோமீட்டர். ஒரு காத தொலைவு தூரம்னா 16 கிலோமீட்டர். அப்படி பல காத தூரம் அந்த பன்றி ஓடி வந்திருக்குது. மறந்துடாதீங்க, ஏதோ கொஞ்சம் தூரம் தின்னனார் விரட்டி கொண்டு போனார் அப்படின்னு இல்லை. பல காத தூரம் இந்த பன்றி ஓடி இருக்குது வேகமாக. அந்த வேகத்தை ஒத்து தின்னனாரும் விரட்டி சென்றிருக்கின்றார். ஏன் அப்படின்னா அதில் சொல்கிறார் பாருங்க, அடல் வன் திரள். அடல்னா வன்மை, அதாவது வலிமை பொருந்திய அந்த பன்றியை தின்னனாரும் அப்படியே தன்னுயிர் எப்படியாவது காத்து கொள்ள வேண்டும்னு பலகாலம் ஓடி வந்துச்சு. ஆனாலும் அதை விரட்டி வந்து விட்டார்கள். அப்படி நெடிது ஓடி, நெடுந்தூரம் ஓடி துன்றியது ஒரு குன்று அடிவரை. துன்றியது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து சேர்ந்துச்சு. அந்த இடம் ஒரு குன்று அடிவரை, ஒரு சிறிய குன்றினுடைய அடிவாரத்தில் வந்து அந்த பன்றி என்னாச்சு? பெருமலை சாரல் அப்படி இருக்குது, அதுக்கு கீழே சின்ன சின்ன குன்று. அந்த குன்றினுடைய அடிவாரத்தில் வந்து சார்ந்தது. அங்க சுளவிய செறிகுழல் சென்று அந்த அடிவாரத்தில் செறிந்த அந்த சோலைகள், காட்டில் வாழக்கூடிய பன்றி தப்பிச்சு சென்றது. ஆனால் நெடுந்தூரம் ஓடியும் வலையை அறுத்துட்டு போச்சு. ஆனால் அங்கே ஒரு தடை அந்த பன்றிக்கு என்ன இருக்குது? ஒரு குன்று இருக்குது. இப்போ அதுக்கு மேலே தாண்டி போக முடியாது. அப்போது செல்ல வழியின்றி நிற்கின்றது. அதான் சுளவிய செறிகுழல் சென்று அப்படின்னார். அப்போது சுற்றி சுற்றி பார்க்குது, ஆனால் வழி தப்பி செல்ல வழி இல்லை. அதனால் அப்படியே அந்த ஓடுவதற்கு உடலில் வலிமை இல்லை. ரெண்டாவது அப்படி தப்பிச்சு செல்லான்னு பார்த்தாலும் பயத்தினால வழி இல்லை, வலிமையும் இல்லை வழியும் இல்லை. அப்படி இடை நின்றது வழி தெருமர நிறையில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பன்றி எப்படிங்க செல்ல வழியிலிருந்து அந்த சோலைகளின் மரக்கூட்டத்தின் இடை நின்றது. அப்படியே மரங்கள் நிறைய இருக்குது, அதுக்கு இடையில நிற்கிது இந்த பன்றி. அத்தரு வளர் சுழலிடை அடையதன் நிலை அறிபவர் முன் கைத்தெரு கணையினில்
அடுவது கருதலர் விசை கடுகி மொய்த்தெழு சுடர்விடு சுரிகையை முனை பெற எதிர் உருவி குத்தினர் உடல் முறிபட எரி குளமறவர்கள் தலைவர். அப்படி நின்ற அந்த பன்றியை திண்ணனார் வேட்டையாடுகின்றார். அதை சொல்றார் இந்த பாட்டில். கொலை செயல் பூண்ட மரக்குலத்தவர்களின் தலைவராகிய திண்ணனார், மறவர்கள் தலைவர் அப்படின்னார். அப்படி அந்த குளமறவர்கள், மறவர்கள் குலத்துக்கு தலைவர் அவர்தான் திண்ணனார். இந்த மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் இடை அத்தரு வளர் சுழல் இடை. முன்ன பாட்டில் சுழவிய செறிகுழல்னு சொன்னார். அப்படி செறிந்து இருக்கக்கூடிய மரங்கள் அமைந்த சோலைக்கு நடுவுல, மரக்கூட்டத்தின் நடுவுல அத்தரு வளர், தரு மரம், மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த சுழல், மரங்களால் சூழப்பட்ட இடத்துக்கு சுழல்னு பேர். அந்த சுழலிடை அடை அதன் நிலை, அடைந்த அந்த பன்றியின் நிலை அறிபவர். அப்ப அந்த பன்றி இனிமேலும் தப்பிச் செல்ல வழி தெரியாமல், இனிமேலும் ஓடுவதற்கு வலிமை இல்லாமல் இந்த பன்றி என்ன ஆயிடுச்சு, நின்று விட்டது என்ற நிலையை அறிந்தவர் என்ன பண்ணாரு, முன் கைத்தெறி கணையில் அடுவது, கைத்தெறி கணையினில் அடுவது கருதலர். என்ன பண்ணாரு, இந்த பன்றிய தன்னிடம் உள்ள வில்லை அதில் அம்பு பூட்டி அந்த கணையினால் வேட்டையாடுவது என்பதை அவர் நினைக்கல. கருதலர். இப்ப இயல்பாக என்ன பண்ணுவாங்க வேட்டையாடுவதற்கு, பல்வேறு வகையான அம்புகள் இருக்கு. நம்ம முன்னையே பார்த்தோம். மானை வேட்டையாடினார்கள், கரடி, யானை, இப்படி பன்றி, இப்படி எல்லாம். அதுபோல இவர் வேட்டையாடினாரா? இல்லைங்க. அப்படி வேட்டையாடினா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன, இவருக்கும் அவங்களுக்கும் இவர் இந்த மறவர்கள் வேடர்கள்ங்கிற குலத்துக்கே தலைவர். அப்போ அவர் இயல்பாக வேட்டையாடலை. முன் அப்படின்னார் சேக்கிழார். அறிபவர் முன், அதன் நிலை அறிபவர் முன்னா தப்பி ஓடிய பிராணிகளுடைய நிலையை ஏற்கனவே அறிந்திருப்பவர் திண்ணனார், அதான் பொருள். அதன் நிலை முன் அறிபவர். இப்ப தப்பி ஓடிய பிராணிகள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத உன்னையே தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் யாரு? தலைவர், மறவர்கள் குல தலைவராகிய திண்ணனார். அதனால தப்பி ஓடிய பிராணிகள் பின் ஓடாது நிற்கும் நிலை முன் பழக்கத்தாலும், இப்போது அந்த பன்றியின் பின்னால நெடுந்தூரம் ஓடி வந்த அனுபவத்தாலும் அறிபவர் என்ன பண்ணாரு, கைத்தெறி கணையினில் அடுவது கருதலர். தேர்ந்தெடுத்த அம்பினால் எய்து அந்த பன்றியை கொள்ளலான்னு நினைக்கல அவர். ஏன்? தனக்கு கேடு வருகின்றது என்று பிராணிகள், விலங்குகள் அறிந்து விட்டால் என்ன பண்ணும்? இப்போ தன்னை கொல்ல போறாங்கன்னு இந்த பன்றிக்கு தெரியுது. ஏன்? வழியில் என்னமே ஓடவும் முடியல. சரி, இல்லை நம்மளை கொல்ல போறான் வந்திருக்கிறவன் அப்படின்னு இந்த விலங்குகளுக்கு தெரியும். அப்படி அபாயம் வரும்பொழுது தப்பிச்சு ஓடும். இல்லை இன்னொன்று என்ன பண்ணுனா, எதிர்த்து பாய்ந்து எதிரியை கொல்லும். இதுதான் அதனுடைய இயல்பு, விலங்கினுடைய இயல்பு. இப்போ தனக்கு கேடு வந்தது, அதனால இப்ப அந்த பன்றி தன் மீது பாய்ந்து தன்னை கொள்வதற்கு முன்ன என்ன பண்ணாரு, அம்பெல்லாம் எடுத்து விடலைங்க. விசை கடுகி, ஏற்கனவே தெரியும் இருக்கு, தப்பிச்சு ஓடின பிராணிகள் அடுத்தது என்ன பண்ணும், தாக்க வருபவர் மேல பாயும், தாக்கி கொள்ளும். அதனால கொஞ்சம் கூட தாமதிக்காம விசை கடுகி வேகமாக என்ன பண்ணாரு, அப்படியே சுரிகை,
மொய்த்து எழு சுடர்விடு சுரிகை. சுரிகைனா கத்தி, கைவாள், அப்படியே கையில் வச்சிருக்கக்கூடிய சுரிகைன்னு சொல்லுவோம். இதுக்கு சேக்கிழார் பெருமான் சொன்னாரு, மொய்த்து எழு சுடர்விடு சுரிகை அப்படின்னார். ஏன் இத்தனை அடைமொழி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த வேட்டை வினைக்காக கூர்மைப்படுத்தியது இந்த சுரிகை, சுடர்விடு சுரிகை. அந்த சுடர் எப்படி இருக்குது? மொய்த்து எழும் சுடர். இப்போ இந்த சுரிகை தன்னுடைய தந்தை நாகன் முன்னர்ந்தாரே இந்த கூட்டத்துக்கு தலைவர், அவர் தன்னுடைய தந்தையிடத்தில் பெற்ற அரச அடையாளம் இது. எப்படி ஒரு மன்னர் இளவரசருக்கு பட்டம் சூட்டி செங்கோல்லாம் கொடுத்து கிரீடம் சூட்டுறாரு, அது அரச அடையாளம். அது மாதிரி இந்த வேடர் குலத்துக்கு இந்த சுரிகை என்பது தன் தந்தையிடம் பெற்ற அரச அடையாளம் போல. அதனால சேக்கிழார் சொன்னாரு, மொய்த்து எழு சுடர்விடு சுரிகையை விசை கடுகி முனை பெற எதிர் உருவினார். பன்றி தன்னை ஒரு வினாடி தான், ரொம்ப நேரமெல்லாம் கிடையாது. பன்றி வழி இல்லாமல் நிற்குது, இவனும் பின்னால் ஓடி வந்து நின்றுட்டார். அடுத்தது என்ன பண்ண போகுது? இந்த பன்றி தாக்க போகுது. அதுக்கு இடம் தராம அதுக்கு முன்னால வேகமாக தன் இடுப்பில் சொருவி இருந்த அந்த சுரிகை என்ன பண்ணாருங்க? உருவினார். உருவிய வேகத்தில் என்ன பண்ணாருங்க? குத்தினார். உடல் முறிபட குத்தினர் சுரிகையை எதிர் உருவி குத்தினர் உடல் முறிபட எரி குல மறையவர்கள் மறவர்கள் தலைவர் என்ன பண்ணாரு? நேர்பெற, நேர்முகப்போர், நேரா தன்னை எதிர்த்து வர பன்றியை எதிர்முகமாய் நின்று உடல் முறிபட குத்தினர். குத்தும் செயல் முன்ன, அதன் பிறகு அதன் விளைவாக உடல் முறிபடுகின்றது. ரெண்டையும் ஒன்னா சொன்னார். குத்தினர் எப்படி? உடல் முறிபடுமாறு குத்தினர். யாரு? எரிமறவர். எரிதல் அப்படின்னா கொல்லுதல். கொல், எரி, குத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலை உடைய மறவர்களாகிய வேடர்களுக்கு தலைவர். இது வாழ்க்கை திறம். எரி மறவர் அப்படின்னா அவங்க வாழ்க்கை திறம் கொல்லுதல். கொல்லுதலையே தொழிலாக உடைய மறவர்களாகிய வேடர்கள். இப்ப எரிதல் என்பது தூரத்திலிருந்து அம்பு எரிதல் அப்படின்னு ஒரு பொருள். எரிமறவர். இப்ப ஏனைய வேடர்கள் பெரும்பாலும் விலங்கு கிட்ட போகாம தூரமா இருந்து என்ன பண்ணுவாங்க? அம்பு எய்தும் செயலுடையவர்கள். ஆனால் இவர் தலைவர் என்பதனால் அவர்கள் போல் அல்லாது வீரத்துடன் அணுகி பன்றிக்கு எதிர் நின்று குத்தினார். வேடர்தம் கரிய செங்கன் வில்லியார் விசையில் குத்த மாடிரு துணியாய் வீழ்ந்த வராகத்தை கண்டு நாணன் காடனே இதன் பின் இன்று காதங்கள் பலவந்து எய்தோம். காடனே இதன் பின் இன்று காதங்கள் பலவந்து எய்த்தோம். ஆடவன் கொன்றான் அச்சோ என்று அவர் அடியில் தாழ்ந்தார். பின்னால 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க பாருங்க. பன்றி ஓடியது, திண்ணனார் விரட்டி வந்தாரு, பின்னால 2 பேர் வந்தாங்க, கூட ஒரு நாயும் வந்தது. மறந்துடக்கூடாது. பன்றி, மறவர்கள் குல தலைவர், வேட்டை நாய், காடன், நாணன். எத்தனை பேரு? ஆமா. இப்போ வேடர்தம் கரிய செங்கன் வில்லியார் அப்படியே சொல்றார் சேக்கிழார் பெருமான். திண்ணனார் என்னன்னு சொல்றாரு பாருங்க. வேடர் தம் கரிய செங்கன் வில்லியார். வேடர்கள் எல்லாரும் வில்லு ஏந்தியவங்க தான். ஆனாலும் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இவருக்கே வில்லின் தலைமை பொருந்தியது. எல்லாரும் கையில வில்லு வச்சிருக்கிறாங்க, ஆனா இவர்தான் தலைவர். வேடர்த்தம் கரிய செங்கன் வில்லியார்.
வில்லவர்களுக்குள் எல்லாம் மிக்க தலைவர், வில்லவராகிய தலைவர். நம்பியார் சொல்லுவார், விரல் வில்லுக்கு விசயனே அப்படிம்பார். வல்லவர், தலைவர். இவர் முற்பிறவியில வில்வித்தையில் தலைவராக இருந்தார். அது ஒரு பொருள். விசையில் குத்த, வில்லியார் விசையில் குத்த, தமக்கு எவ்வித கெடுதியும் நேராதபடி தூரமாக இருந்து கொள்ளும் வில்லும் அம்பும் இருக்க வீரத்தால் போர் புரிந்தவர் அறம் கருதி அணுகச் சென்று சுரிகையால் குத்தினார். இது போர் அறம். போர் அறத்தின்படி, இது போர் நீதியின்படி, இது போருக்குரிய அறம். இது பாவம் இல்லை, மறந்துடக்கூடாது. அது சேக்கிழார் அருமையா பதிவு பண்றார். இது போருக்குரிய அறம், அவங்க தொழிலுக்கு இது அறம். இப்ப விசையில் குத்தினார், வீரத்தால் எதிர்ச்சென்று சுரிகையால் குத்தினார். இதை கண்டாங்க ரெண்டு பேரும். பின்னால வந்து நின்றுட்டு இருந்தாங்க, மூச்சு வாங்க. அப்படியே தன்னுடைய தலைவர் திண்ணனார் இந்த பன்றியை குத்த மாடு இரு துணியாய் வீழ்ந்த வராகத்தை கண்டு, அப்படியே குத்தன உடனே ரெண்டு துண்டமாய் பன்றி விழுந்தது. அப்படின்னா எப்படி குத்திருப்பாருன்னு பாரு. உடல் முறிப்பட குத்தினர் அப்படின்ட்டார். நீங்க அவரு சுரிகையில குத்தியதால பன்றி என்னாச்சு, ரெண்டு துண்டமாய் விழுந்தது. மாடு இரு துணியாய் வீழ்ந்த வராகத்தை கண்டு, துணிக்கப்பட்டதனால் ரெண்டு துண்டாக பக்கத்துல அப்படியே விழுந்துச்சு. இவங்களும் பின்னால் நிக்கிறாங்க. அச்சோ அப்பாடா. யார் சொல்றாங்க? நாணன் தான் கூட வந்த காடனை பார்த்து சொல்றார். என்னன்னு சொல்றாரு? காடனே, இதன் பின் இங்க விழுந்து கிடக்குதே, இது பின்னால கொஞ்சம் நஞ்சம் தூரமா வந்தோம் நாம, பல காலங்கள் இதன் பின் இன்று வந்து எய்த்தோம். ஒரு காத தொலைவுனா 16 கிலோமீட்டர், 10 காதம்னு வச்சுக்கிட்டா கூட 160 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட சிதம்பரத்துக்கிட்ட போயிடலாம் இங்க இருந்து நாம. அப்ப பல காத தூரம்னா எவ்வளவு தொலைவு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இவங்க வேட்டைக்கு புறப்பட்டது எப்ப? பெரும்புலற்காலை அப்படின்னு பார்த்தோம், மறந்துடாதீங்க. விடியற்காலையில புறப்பட்டாங்க, வந்து காடு வளைத்து வேட்டையெல்லாம் ஆடினாங்க. பன்றி தப்பிச்சு போச்சு. பழகாத தூரம் ஓடி அங்க இருக்கிறவங்கலாம் எங்கடா காணான்னு தொலைவிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது. இவர் அந்த பன்றியின் வேகத்துக்கு வந்ததுனால பார்த்த 2 பேர் மட்டும் வந்திருக்கிறாங்க, மெய்க்காவலர்கள். ஏன்? அவங்க எப்பொழுதும் இவருக்கு காவலருங்கிறதுனால இவரையே பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க வந்துட்டாங்க. மற்றவங்களாம் அந்தந்த விலங்கு வேட்டையாடினதுனால தெரியல. அப்போ அப்படியே நாணன் சொல்றான், காடனே, இந்த பன்றியின் பின்பு இன்று பழகாத தூரம் என்னைக்கும் இந்த மாதிரி ஓடனது இல்லையா? இத்தனை காலத்துல இது நம்மளை படாத பாடு படுத்திடுச்சு அப்படின்னு அர்த்தம். அச்சோ அப்பாடா, நல்ல வேலை நம்ம தலைவர் இந்த பன்றிய கொன்று விட்டார். ஆடவன் கொன்றான், அச்சோ அப்படி சொல்றார். யார் பெறுவார் அச்சோ அப்படிங்கிறாரு மணிவாசகர். யார் செய்ய முடியுத? தலைவர் தான் செய்யும். அதாவது இவர்களும் வீரர்கள் தான், இளமையுடையவர்கள் தான். ஆனா அந்த இருவரும் எய்த்து பின்னாலதான் வந்தாங்க. திண்ணனாருக்கு முன்னால வர முடியல. பன்றியின் வேகத்தை ஒத்து திண்ணனார் வந்தாரு, அவர் வேகத்தை இவங்க வர முடியல. அப்படி பின்னால வந்தார்கள். ஆனாலும் சலிக்காம இளைக்காம வந்தார்கள். இவர் வந்து சேரவும் அவர் பன்றியை குத்தவும் 2 துண்டா விழவும் பக்கத்துல விழுந்ததுனார். அப்ப 2 பேத்துக்கு பக்கத்துல விழுந்தது. பார்த்த உடனே
ஞானன் சொல்றான், ஆடவன் கொன்றான் அச்சோ என்று அவர் அடியில் தாழ்ந்தார். ரெண்டு பேர் என்ன பண்ணாங்களாம், நல்ல வேளை நம்ம தலைவர் இந்த பன்றியை கொன்று விட்டார் என்று காடனும் நாணனும் திண்ணனாருடைய திருவடியில் வீழ்ந்தார்கள் அப்படின்னார் சேக்கிழார். ஏன், இவரது வீரமும் உடல் வலிமையும் குறித்து ஆடவன் கொன்றான் அப்படின்னு நாணன் சொல்றான். ஆடவன்னா என்ன அர்த்தம்? வீரம், உடல் வலிமை. ஏன், பல முறை வேட்டைக்கு வந்திருக்கிறோம் நாம ரெண்டு பேரும். நம்மளாலேயே இந்த பன்றி வேகத்துக்கு ஓடி வந்து இந்த பன்றியை கொல்ல முடியல. ஆனால் இன்னைக்கு தான் புதுசாக வேட்டைக்கு வந்தார் நம்ம தலைவர். இவ்வளவு வேகமாக வந்து அதுவும் வில்லெல்லாம் அம்பெல்லாம் விடாமல் சுருகியினால் குத்தி இந்த பன்றியை கொண்டிருக்கிறார்னா இவர் தான் ஆடவன், இவரல்லவா வீரர் அப்படின்னு இவர் நமக்கு முன்ன சென்று கொன்றார், இவரே ஆடவர் என்று போற்றி ரெண்டு பேரும் வணங்கினார்கள். அடியில் தாழ்ந்து அச்சோ என்ன ஆச்சரியம், பலகால வேட்டையாடவும் கூட இவ்வளவு தூரம் இந்த பன்றியினுடைய வேகத்துக்கு வர முடியாதே, இவர் எப்படி வந்திருக்கிறார், ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் திண்ணனாருடைய திருவடியை வணங்கினார்கள், போற்றினார்கள். மற்ற அவர் திண்ணனார்க்கு மொழிகின்றார். நாணன் காடனை பார்த்து சொல்லிட்டு வணங்கன பிற்பாடு தலைவரை பார்த்து சொல்றான், மற்ற அவர் திண்ணனார்க்கு மொழிகின்றார். வழி வந்து ஆற்ற உற்றது பசி, பசி வந்து நம்மை உற்றது, எம்மை உதவிய இதனை காய்ச்சி சற்று நீ அருந்தி யாமும் தின்று தண்ணீர் குடித்து வெற்றிகொள் வேட்டைக்காடு குறுகுவோம் மெல்ல என்றார். இப்ப மற்றவர் அப்படின்னா அங்கனம் வியந்து கூறியதற்கு விடுத்து மேலும் சொல்கின்றார் அப்படின்னு பொருள். யாரு? அவர். அவர்னா இந்த மற்ற அவர் திண்ணனாருக்கு பின்னால வந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. மற்றவர் என ஒரு சொல்லாகவும் சொல்லலாம். இது எப்படி? காடன் சொல்வதாக வச்சுக்கலாம். நாணன் சொன்னா, மற்றவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, ரெண்டு பேரு. நாணன் சொல்லிட்டான், மற்றவர்னா இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறார். யாரு? காடன். அவர் என்ன சொல்றாரு? ஆற்ற பசி வந்து உற்றது, வழி வந்து வழியின் கண் வருதலால். அப்படியே என்ன வந்துச்சு? இப்ப ஆற்ற பசி வந்து எம்மை உற்றது. தலைவரே, உங்களுக்கு பசிக்காது, ஆனா உங்களையே பின்தொடர்ந்து வந்தோம் பாருங்க, எங்களுக்கு பசி வந்துடுச்சு. என்ன சொல்றாங்க பாருங்க, எம்மை உற்றது, நம்மை உற்றதுன்னு சொல்லல, எம்மை ஆற்ற பசி வந்து உற்றது. எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பசி. ஏன், இவ்வளோ தூரம் ஓடி வந்தோம், பலகாதங்கள் தூரம் ஓடி வந்தாச்சு, அதனால மிகுதியான பசி வந்து உற்றது. அதனால உதவிய இதனை காய்ச்சி. உதவிய அப்படின்னா நமக்கு கைக்கு கிட்டியது அப்படின்னு அர்த்தம். உதவிய அப்படின்னா நம்ம கைக்கு கிட்டியது. கிடைக்குமோ கிடைக்காதோ, தப்பிச்சு ஓடி போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டே வந்தோம். ஆனால் நம்ம தலைவர் கொன்றதுனால இந்த பன்றி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிடுச்சு. அதனால உதவிய அப்படின்னா கைக்கு கிடைத்த. உதவிய இதனை, ஏன் இது ஊன் மட்டும்தான், பன்றியினுடைய உயிர் இல்லை. அதனால இதுக்கு என்ன சொல்லிட்டாரு? இதனை. இது என்னது? ஊன், இறைச்சி. இதனை காய்ச்சி, அப்ப தீயில வதக்கி வதக்கி பக்குவப்படுத்துவதற்கு காய்ச்சினர். சற்று நீ அருந்தி. தலைவரே, நீங்க உங்களுக்கு பசி இருக்காது, இருந்தாலும் தலைவரை வச்சுக்கிட்டு நாங்க சாப்பிட்றது முறையில்லை,
நீங்க கொஞ்சமா அருந்துங்கள் அப்படின்னார். நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாமும் தின்று. நம்ம தமிழ்ல எவ்வளவு நயம் பாருங்க. அருந்துதல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, தின்பது, உண்பது, பருகுவது அப்படின்னு நிறைய சொல்லு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள். அருந்தி அப்படின்னா போதுங்க, அவ்வளோதான் போதும். இதுக்கு அருந்துவதுன்னு பேர். சும்மா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு பேர் என்ன பேருங்க? அருந்துவது. வெய்யுங்க வெய்யுங்க வெய்யுங்கன்னா ஏன் அப்படி வஞ்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு தின்பது அப்படின்னா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு பசி வந்தது, நாங்க இதை பக்குவப்படுத்தி வைக்கிறோம், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. நாங்க நிறைய தின்று தண்ணீர் குடித்து, பசி வந்துச்சுன்னா பசிக்கு முன்னால ஓடி வந்ததுனால தாகமும் இருக்குது, அதனால தின்று அப்புறம்தான் குடித்து. இந்த உணவு தின்று நிறையா, தண்ணீர் குடித்து அப்படின்னா கொஞ்சமா. நம்ம உணவு எப்போ நமக்கு உடல் இறைவன் கொடுத்துருக்கிறானே, இதில் நாம் எடுத்துக்கூடிய உணவு அதற்குரிய நீர் பருகுதல், தண்ணீர் குடித்தல் ரெண்டு வேணும். அதுக்குரிய அளவு உண்டு. நாம் சாப்பிட்டு போட்டு நிறைய தண்ணி குடித்தோம்னா என்ன ஆகும்? அந்த நாம் உண்ட உணவினுடைய ஆற்றல் நம்ம உடம்புக்கு சேராது. என்ன ஆகிடும்? அது உள்ள நம்ம ஜீரண மண்டலத்துக்கு போய் அரைச்சி நம்ம ஆற்றல் உடம்புக்கு சேராமல் தடைப்பட்டுடும். அதனால் என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்ட பிறகு கொஞ்சம், சாப்பிட்றதுக்கு முன்ன கொஞ்சம் நீர் குடிப்பது வழக்கம். இப்போ சொன்னாங்க, சற்று நீ அருந்தி, சற்று கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பாருங்க, உங்களுக்கு பசி இருக்காது. சற்று, அதாவது சுவை கலப்புக்குரிய உயர்ந்த மான் முதலிய வேறு ஊனும் தேனும் தலைவரே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இங்கே இல்லை. உயர்ந்த ரக விலங்குகள், மானுடைய ஊனு, அப்புறம் தேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் இப்போ இருக்கிறது நமக்கு கிடைச்சது இது ஒன்று தான். அதனால் இதை சற்று கொஞ்சம் அப்படியே இதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இந்த பன்றி இறைச்சி தான், இந்த பன்றி தாழ்ந்த விலங்கு தான், ஆனாலும் இவர் இளமை வீரம் முதலிய திண்மை படைத்தவர். உணவு வேட்கை அதிகமில்லாத நீங்கள் இப்பன்றி இறைச்சியை நிறையலாம் சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சமா சற்று அருந்தி யாமும் தின்று வயிறு நிறைய இந்த இறைச்சியினை மிகுதியாக நாங்க ரெண்டு பேரும் தின்போம். யாமும் தின்று அப்படின்னு சொன்னார். அருந்தல் பொதுவா சொல்றது. தின்னல் அப்படின்னா 4 வகை உண்டி உணவு. இதுல நமக்கு உணவு உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் அப்படின்னு படிச்சோம். முதைய எங்க இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல. இப்போ உணவுனா இந்த 4 இருக்கணுமா? என்னென்னது? தின்பது, பருகுவது, குடிப்பது இப்படின்னு இருக்குது. சுவை இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு 6 சுவையும் இருக்கணும். அதில் குடிக்கிற உணவு இருக்கணும். ஒரு நாக்கில் ஊறுகாய் சாப்பிட்றோமே அது இருக்கணும். இந்த மாதிரி 4. அதில் தின்னல் என்பது 4ல் 1. அருந்துதலும் தின்பதும் 2 ஒரு பொருள் மாதிரி இருக்கும். ஆனால் சுவை பார்த்து அளவுபட உண்பதற்கு அருந்துதல்னு பேர். உணவு அருந்துங்கள், அளவுலாம் கிடையாது, அன்லிமிட்டட் அப்படிங்கிறதுக்கு பேரு தின்பதுன்னு அர்த்தம். அதான் இங்க 2 சொன்னார். அப்ப உண்ணுதல் தின்னல் என்பது இவங்க 2 பேரும் நாங்க சாப்பிட்றோம் நிறையா, நீங்க உங்களுக்கு உணவு வேட்கை இருக்காது, கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி வெற்றிகொள் வேட்டைக்காடு தின்று நீங்க அருந்துங்க, நாங்க தின்கிறோம். அப்புறம் தண்ணீர் குடித்து விட்டு வெற்றிகொள் வேட்டைக்காடு குறுகுவோம் மெல்ல
மறுபடியும் இவ்வளோ வேகம்லாம் ஓட வேணாம், அவசியம் இல்லை. நமக்கு பன்றியை துரத்திட்டு வந்ததுனால வேகமாக வந்தோம், மறுபடியும் இவ்வளோ வேகம் போகணுன்னு நமக்கு அவசியம் இல்லை. மெதுவாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மெல்ல மெல்ல போய் நம்ம அந்த காடு வளைச்சமே வேட்டைக்காடு, அதுக்கு போய் சேருவோம் அப்படின்னு சொல்கிறார். குறுகுவோம் மெல்ல. ஏற்கனவே அங்கே வேட்டை காடு வளைத்து கட்டியிருந்தாங்க பாருங்க, அங்கே இருந்தாலும் இந்த பன்றி தப்பிச்சு வந்தது. அந்த காட்டுக்கு நாம் மெல்ல போய் சேரலாம், அந்த இடத்துக்கு போய் சேரணுமில்ல அப்படின்னு மெல்ல குறுகுவோம். ஏன்? களைப்பு. அப்புறம் சாப்பிட்ட உடனே வேகமாலாம் ஓடக்கூடாது. உண்ட களைப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உணவு உண்ட பிறகு உடனடியாக நம்ம உடலுக்கு மிகுதியான வேலை உழைப்பை கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த உணவு என்ன ஆகாது, நம்ம உடம்புக்கு ஆகாது. அப்படி அப்போ கடிய நடை ஆகாது. உணவு உண்ட பிறகு வேகமாக நடக்கிறது உடம்புக்கு ஆகாது. அதனால மெல்ல சென்று வேட்டைக்காட்டை சேர்வோம். ஏன்? உன்னை ஓடி வந்த கடிய வேகத்தில் செல்வது இனி அவசியமில்லை. யாரையும் துரத்திட்டு போக வேண்டிய வேலை நமக்கு இல்லை. பொறுமையாக சாவகாசமாக போய் சேர்ந்தா போதும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. என்று அவர் கூற நோக்கி, என்று அவர் கூற திண்ணனார் நோக்கி, தண்ணீர் எங்கே? இவ்வனத்தில் தண்ணீர் நன்றும் உள்ளது எங்கே? எல்லா தண்ணியும் நல்ல தண்ணி இல்லை. இந்த காட்டில் குடிப்பதற்கு ஏதுவாகிய தூய்மையான குடிநீர் எங்க இருக்குது? சாப்பிட்டு குடிக்கலாம் தண்ணின்னு சொன்னாங்கல்ல, இவர் சாப்பிட்றதெல்லாம் நினைக்கல. என்ன நினைக்கிறாரு? தண்ணீர் எங்கே உள்ளது? இவ்வனத்தில் நன்றும் தண்ணீர் எங்கே உள்ளது என்று உரை செய்ய நாணன். இப்போ முன்ன சொன்னார், என்ன சொன்னாரு? சாப்பிடுவோம் அப்படின்னார். அதுக்கு முன்ன சொன்ன நாணன் என்ன சொன்னாரு? ஆடவன் கொன்றான்னு அடியில் விழுந்தார். காடன் என்ன பண்ணாரு? நல்லா சாப்பிடுவான், வந்த பசி. மறுபடியும் நாணன் சொல்றான், நின்ற இப்பெரிய நோக்கின் இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால், நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே குளிர்ந்த பொன்முகலி ஓடும் என்றான். தலைவரே, இந்த தேக்கு மர காடு இருக்குது பாருங்க, இதை அப்படியே கடந்தோம்னா, அப்படியே கொஞ்சம் தாண்டனம்னா ஒரு பெரிய குன்று, நீண்ட மலை, அது கீழே பொன்முகலின்னு ஒரு ஆடு ஓடும். அதுதான் நீங்க கேட்கிற நல்ல நன்றும் தண்ணீர் அங்கே உள்ளது அப்படின்னு நாணன் விடை சொல்கிறான். இங்க பொன்முகலின்னு குறிப்பது தீர்த்த விசேடம் அப்படின்னு குறிச்சுக்கோங்க. ஒரு கோயிலுக்கு போனா மூர்த்தி, தலம், தீர்த்தம். இப்ப இங்க இருந்து போறாரு, ரிவர்ஸ்ல வாங்க. திண்ணனார் போறப்போ என்ன இருக்குது? மூர்த்தி, தலம், தீர்த்தம். ரிவர்ஸ்ல இருந்து வாங்க, தீர்த்தம், தலம், மூர்த்தி. இப்ப தீர்த்த விசேடத்தை இங்க குறிக்கிறார். குன்றினுக்கு அயலே குளிர்ந்த பொன்முகலி ஓடும் அப்படிங்கிறது திண்ணனாருக்கு கிடைத்த முதல் உபதேச மொழி. எழுதிக்கணும். திண்ணனாருக்கு கிடைக்கப்பட்ட முதல் உபதேச மொழி இந்த வரி. எது? குன்றினுக்கு 4வது அடி அண்டர்லைன் பண்ணி முதல் உபதேசம். குன்றினுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி அப்படிங்கிறது முதல் உபதேசம் திண்ணனாருக்கு. அப்போ
இறைச்சியை பக்குவப்படுத்தி தின்று தண்ணீர் குடித்து விட்டு மெல்ல செல்லலாம் என்று சொன்ன இருவரையும் நோக்கி திண்ணனார் கேட்டாரு, தண்ணீர் எங்கே உள்ளது இந்த காட்டில்? நல்ல தண்ணி, ஏன் நீரில்லாத இக்கானகத்துள்ளும் குடிக்கத்தக்கதாய் நீர் நன்று காண உள்ளது எங்கே? ஏன் அப்படின்னா, காட்டில் இருக்கக்கூடிய நீர்கள் பெரும்பாலும் குடிக்கத்தகாதவை, நோய் செய்வனவாகவும் இருக்கும். அதனால அதை கருத்தில் கொண்டு திண்ணனார் கேட்கிறார், நல்ல நீர் எங்க இருக்குது? பலகாலமும் இக்காட்டில் இதுவரையிலும் நாம தண்ணியே பார்க்கலையே, இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம், எனக்கு தெரிஞ்சு இந்த வனத்துல தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியல. இவ்வனம் இங்க இருக்கிற காடு. அதுக்கு நானன் சொல்றான், இருவரையும் நோக்கி கேட்டார் திண்ணனார். அதுக்கு காடன் பதில் சொல்லல. காடன் என்ன சொன்னா? தீவினை. நல்வினை தான் என்ன பண்ணும்? நமக்கு தீர்த்தத்தையும் தலத்தையும் மூர்த்தியையும் காட்டுவது நல்வினை. இப்ப நாணன் என்பது திண்ணனாருடைய நல்வினை பயன். காடன் என்பவன் திண்ணனாருடைய தீவினை பயன். நம்ம கூட 2 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. நாம் அருந்தலாம் தான் நினைப்போம். ஆனால் நம்ம தீவினை என்ன பண்ணோம்? இன்னொன்று வாங்க, பரவாயில்ல, மறுபடியும் எப்போ கிடைக்குதோ வாங்கி போட்டு வைப்போம் உள்ள. அப்புறம் பின்னால் வர்றதை அப்புறம் பார்த்துக்குவோம். அடுத்த நாள் டாக்டரை பார்ப்போமா, மருந்து குடிப்போமா, அதெல்லாம் அப்புறம். தெரிஞ்சிருந்தாலும் நம்ம தீவினை என்ன பண்ணோம்? அருந்த விடுமா? விடாது, தின்னதான் வைக்கும். இது நம்முடைய அனுபவம். இந்த இடத்துல தின்னுதல் அருந்துதல் என்பது உணவை இங்க குறிக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா நாம் அனுபவிக்கக்கூடிய ஐம்பொறிகள் புலன்களை கொண்டு நாம் நுகரக்கூடிய போகம் இன்பம்னு சொல்றோம் பாருங்க, இதுதான் நம்ம உணவா எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில. அது என்ன பண்ணணும்? அதில் அழுந்தாம, இன்ப துன்பத்தில் அழுந்தாம திருவருளை நினைத்து அனுபவித்தா பயன். இல்லைனா நமக்கு மேலும் வினை ஈட்டம் பெருகும். இங்க சொல்றாரு அருமையா இந்த பாட்டுல. 2 பேர்த்தையும் பார்த்து தான் திண்ணனார் கேட்டாரு. ஆனா நாணன் பதில் சொல்றான். என்னன்னு ஏன் அவன் சொல்றான்? காடன் ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, நாணன் அனுபவத்தில் சிறந்தவன். ஏற்கனவே திண்ணனாருடைய தந்தையாகிய நாகன் கூட பலமுறை இந்த இடத்துக்கு வேட்டைக்கு வந்திருப்பவன். அதனால காலத்தி காண நீ போனால் நல்ல காட்சியே காணலாம் என்று பின்னால சொல்ல போறவன் இவன் தான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அவன் பார்த்திருப்பதனால. அப்ப திண்ணனாருடைய அன்பையும் ஆர்வத்தையும் வளர்த்தவன் நாணன். இறைவன் மீது நமக்கு அன்பையும் விருப்பத்தையும் ஆர்வத்தையும் கொடுப்பது நாம ஈட்டிய நல்வினை தான் கொடுக்குமே தவிர தீவினை மாறாக இறைவனை தவிர்த்து மற்ற எல்லாத்திலையும் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் கொடுக்குமே தவிர இறைவன் மீது ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தீவினை தராது, நல்வினை தான் தரும். அப்படிதான் நாணன் திண்ணனாருக்கு இறைவனை சென்று அடைவதற்கு விருப்பத்தையும் ஆர்வத்தையும் கொடுத்தான். அதான் இந்த இடத்துல சொன்ன, காலத்தி இறைவனை கண்டு திண்ணனார் இறைவனை பற்றி கொள்ளுதல் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவன் நாணன். இவன் சொல்லலைன்னா திண்ணனார் அந்த பக்கம் போயிருப்பார். ஆனால் போயிருக்க மாட்டார். சரிப்பா பரவாயில்ல, சரி வா கிளம்பலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் இறைவனை சென்றடைய வழிகாட்டியவன் நாணன். அப்போ இந்த அருமையான அந்த நல்வினை பயனாக விளங்கக்கூடிய நாணன் திண்ணனாருக்கு
அருமையாக வழிகாட்டுகின்றான். ஏன் இறைவனை போய் பார்க்க போறாரு, அங்க மங்கள முழக்கம் கேட்கும். அதன் பிறகு கேள்வி கேட்கிறார் திண்ணனார், இது யாரு? இவர் தான் குடிமித்தேவர். என்ன இவர் மேல எல்லாம் பூ இலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறப்பையும் நானன் தான் சொல்றான், என் கூட அவன் தானே வரான். தீவினை காரன் என்ன பண்றான்? தின்பதற்குண்டான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் தான் தின்ன வேண்டும் தின்ன வேண்டும் அப்படின்னான்ல. ஆக அவன் தான் சொல்றான், வழிகாட்டுகின்றான். என்ன சொல்றான்? நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றாள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற தேக்கு மரம், காணப்பட்ட அந்த தேக்கு மரம், நின்ற அப்படின்னா முருடு வளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய நேராக நீண்டு வளர்ந்திருக்கக்கூடிய தேக்கு மரம், உயரமாக. அது எப்படி இருக்குங்க? பெரிய தேக்கு, நல்லா அகன்று அகலமாக நல்ல பருத்து நீண்டு வளர்ந்திருக்கின்ற தேக்கின் அப்புறம் அப்படின்னாரு. இப்போ தேக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தேக்கு மரச்சோலை, நிறைய மரங்கள் இருக்குது. அப்போ பொன்முகலி ஆற்றங்கரையில தேக்கு மரச்சோலை இருந்தது. இந்த தேக்கு மரச்சோலையை கடந்து அப்புறம் அந்த காட்டுக்கு, தேக்கு மர காட்டுக்கு வெளியில அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே ஓடும் பொன்முகலி. குளிர்ந்த பொன்முகலி தேக்கின் அப்புறம் குன்றினுக்கு அயலே ஓடும். நீங்க கேட்ட நன்று தண்ணீர் பொன்முகலியில் கிடைக்கும். அந்த பொன்முகலி ஆறு அந்த நீண்ட மலை அடிவாரத்துல அதுக்கு பக்கத்துல ஓடுகிறது. அந்த ஆற்றை நாம் அடையணும்னா இந்த தேக்கு மர காட்டை கடந்து செல்லணும். இத்தனையும் சொல்லிட்டான் ஒரே வரி. அப்ப குன்றையும் முகலியையும் சொல்லிட்டார். நானன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பொன்முகலிங்கிற தீர்த்த விசேடத்தையும் சொன்னான், குன்று என்று சொல்லக்கூடிய தலத்தையும் சொல்லிட்டான். காலத்திங்கிற தலம், தல விசேடமும் சொல்லியாச்சு, தீர்த்த விசேடமும் சொல்லியாச்சு. குன்றினுக்கு அயலே, இளைப்பும் பசியும் நீர் வேட்கையும் போக்கி குளிர்ச்சி செய்ய வல்ல நீர், அதனால குளிர்ந்த பொன்முகலி. பிறவி என்ற வெப்பம் கொடும் சூழலில் சிக்கி தவிக்கின்ற உயிர்களுக்கு வீடு வேறு என்ற குளிர்ச்சியை தருவது, பாவங்கிற வெப்பத்தை தீர்த்து அருள்கிற குளிர்ச்சியை தருவது இந்த பொன்முகலின்னு அர்த்தம். அப்படியே அந்த வார்த்தையை கேட்ட உடனே திண்ணனாருக்கு மனதில் குளிர்ச்சி வந்ததாம். பொன்முகலி பொன்முகலி 100 தடவை சொல்லியிருப்பேன், ஆனால் எனக்கு குளிர்ச்சி வந்துச்சானா வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா பின்னால் சொல்கிறார் சேக்கிலார். அவருக்கு மட்டும் எப்படிங்க பொன்முகலின்னு கேட்டவுடனே குளிர்ச்சி வந்தது? இன்னைக்கு அப்பூதி அடிகளுடைய குரு பூசை, திருநாவுக்கரசுனா போதும், ஐயோ என்னுடைய தெய்வமாச்சே அப்படின்னு கொட்டு கண்ணீர். என்ன சிவபெருமான் பேரை சொன்னால, திருநாவுக்கரசு அப்படின்னு பேரை சொன்னா அப்படியே மழை போல கண்ணீர் கொட்டுமா அப்பூதி அடிகளுக்கு. அதனால நம்பி ஆரூரர் சொன்னார், அருநம்பி அப்பூதி அடி, சிறந்தவர் அப்பூதி அடிகள். அது மாதிரி திறந்தவர் நம்முடைய திண்ணனார். அப்படியே இந்த பொன்முகலின்னு கேட்ட உடனே, வாக்கில் சொல்லிய உடனே மனம் குளிர்ந்தது. அதனால குளிர்ந்த பொன்முகலி. யாருக்கு குளிர்ந்தது? நமக்கு இல்லைங்க, திண்ணனாருக்கு மனம் குளிர்ந்த பொன்முகலி. இந்த ஆட்டுக்கு பொன்முகலின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொன்மை அப்படிங்கிற நிறம். இந்த அப்படியே ஆற்றினுடைய நீர் அப்படியே அருமையான அந்த நிறம் பொன் போல இருக்கும். ஒளியுடையதனால் பொன்முகலி என்று பேர். முகரம் அப்படின்னா ஒளி, முகரி ஒளியுடையது. அதனால இந்த இலக்கண அடிப்படையில் ரகரம் லகரமாக இங்கே சேக்கிலார் செய்திருக்கின்றார்.
அதனால பொன்முகரிங்கிறதுக்கு பொன் முகலின்னு அர்த்தம். முகரி ஒளி செய்வது, முகரம். பொன் பொன்மையோடு, பொன்னிறம் அப்படிங்கிற தீர்த்த விசேடம். இதை சொன்ன உடனே மனம் குளிர்ந்தது திண்ணனாரு. பொங்கிய சினவில் வேடன் சொன்ன பின் அங்கே போவோம், அங்கே போவோம், இங்கு இது தன்னை கொண்டு போதுமின் என்று தாமும் அங்கு அது நோக்கி சென்றார். காவதம் அறையில் கண்டார். செங்கண் ஏறு உடையார் வைகும் திரு மலைச்சாரல் சோலை. இத கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் கூட தாமதிக்கல. கேட்ட உடனே அங்கே போவோம் அப்படின்ட்டாராம். நீங்க சேக்கிலார் சொல்றாரு பாருங்க, போவோம் அங்கே. ஏங்க அங்கே போவோம்னு சொல்லாம போவோம் அங்கேன்னு சொல்லிட்டாருன்னா வேகம், வேகத்தில் என்ன ஆயிடுச்சுங்க? அங்கே போவோம்ங்கிறதுக்கு பதிலாக போவோம் அப்படி வேகம். அது சொல்றாரு இங்க. பொங்கிய சினவில் வேடன், இந்த சினம் வில்லு மேல ஏற்றி காமிக்கிறார் சேக்கிலார். நாம வில்லை உடையவனுடைய சினம் வில்லின் மீது ஏற்றப்பட்டது. பொங்கிய சின வில். வில்லுக்கா கோபம் வருது? இல்லை, வில்லை ஏந்தி இருக்கிறவனுக்கு கோபம். அப்ப அந்த கோபத்தை வில்லு மேல ஏற்றி காமிக்கிறார். பொங்கிய சின வில்வேடன் நாணன் சொன்ன பின் அங்கே போவோம். தீவிரம் குறித்தது. ஏன் வார்த்தை மாறிச்சுன்னா தீவிரம், வேகமா போவோம். அங்கே போவோம், இங்கு இது தன்னை கொண்டு போதுமின். இங்க இருந்து இந்த பன்றிய, முன்பு கிடந்த பன்றிய காமிச்சு என்ன சொல்றாரு? இதை கொண்டு போ. ஏன் கொண்டு போதுமின்? ஒருத்தரால் தூக்க முடியாது. இந்த பன்றியின் உடல் மிக கனமுடையது, காட்டு பன்றி இல்லை. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து இதை சுமந்து கொண்டு போதுமின் கொண்டுட்டு வாங்க. அங்கு அது நோக்கி சென்றார். தாமும் சொல்லிவிட்டு அவர் எதை பார்த்து போறாரு? இதை நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு தேவையில்லை. இது எனக்கு தேவை என்னது? பொன்முகலி. அங்கு அது நோக்கி சென்றார். தாமும் அங்கு அது எங்கு? அங்க அப்படின்னா தூரத்துல பொன்முகலி. இங்குனா இப்ப பன்றிய வேட்டையாடினார் அந்த இடம். இங்கிருந்து அங்க போறார். மண்ணுலகத்திலிருந்து எங்க போறாரு? அங்க போறார். அங்கன்னா சிவலோகம் போறார். சேக்கிலார் அப்பப்ப காமிச்சிட்டே இருக்கிறார் நமக்கு. அங்கு அது நோக்கி சென்றார். எது? சிவலோகத்தை நோக்கி செல்ல போறார். அதான் அந்த இடத்துல சேக்கிலார் சொன்னார், அங்கு அது நோக்கி. அப்புறம் சென்றால் பொன்முகலி ஓடும் பாருங்க. அதனால அதை நோக்கி சென்றார். சென்றார், கண்டார். இப்ப எவ்வளவு வேகம் போயிருப்பார்? சென்றார், காவதம் அறையில் கண்டார். வேகமா போனவரு கண்டார். சென்றதும் கண்டதும் விரைவில் முடிந்தது. இப்ப வேகமா அந்த காட்டை கடந்து போயிட்டாரு. போன உடனே என்ன கண்டார்? செங்கண் ஏறு உடையார் வைகும் திருமலைச்சாரல் சோலை கண்டார். அவர் போன உடனே சோலை, சாரல், மலை 3 தெரிகின்றது. திருமலை சாரல் சோலை கண்டார். மலையின் சாரலில் உள்ள சோலை உயர்ந்த இடம். நீங்க ஒரு மலைக்கு போறோம்னா தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சோலை, மலை எல்லாம் ஒன்னாதான் தெரியும். கிட்ட போனோம்னா என்ன தெரியுங்க? சோலைக்குள்ள போயிட்டா மலையே தெரியாது, காடு மட்டும்தான் தெரியும். காட்டை கடந்து போனா தான் மலை அடிவாரம், அப்புறம் மலை. தூரமா இருந்து பார்க்குறப்ப எல்லாம் ஒன்னா தெரியும். திருமலை சாரல் சோலை கண்டார். இப்ப மலையின் சாரல், அங்க இருக்கிற சோலை உயர்ந்த இடம். முதல்ல அவர் காட்சிக்கு பட்டது மலை. சேக்கிலார் பதிவு பண்றாரு பாருங்க.
நாமெல்லாம் போனால் திண்ணனார் போன உடனே முதல்ல தெரிஞ்சது எது? தலம் திருமலை. திருமலைன்னு ஏற்கனவே படித்தோம். திருமலை சிறப்பு. அங்கே சொல்ல திருமலை என்பது திருக்கைலாயம். இங்கே காலத்தையும் திருமலைன்னு சேக்கிழார் பதிவு பண்ற. இப்போ காலத்தையும் கைலாயமும் வேற வேற இல்லை. திருமலை என்பது காலத்தையும் திருமலை தான், கைலாயமும் திருமலை தான். நாம் வேற எதையோ திருமலை நினச்சி மயங்கி இருக்கிறோம். நமக்கு திருமலைனா கைலாயமும் காலத்தி. அதனால தான் கைலை பாதி காலத்தி பாதின்னு 11ஆம் திருமுறையில் பதிகமே இருக்குது. கைலாயத்தையும் பாடியிருப்பார், காலத்தையும் பாடியிருப்பார். அப்படி திருமலை சாரல் சோலை கண்டார். முதல்ல மலை கண்டார், அதன் பின் சோலையை கண்டார். இது வேறு வேறாக திரிகின்றது திண்ணனாருக்கு. இதுக்கு பேருக்கு சைவ சித்தாந்தத்தில் சவகிற்ப காட்சின்னு பேர். சவிகிற்ப காட்சி அப்படின்னு பேர். தனித்தனியாக தெரியுது, வேறு வேறாக தெரியுது சவிகற்ப காட்சி. முன்னால தூரமா இருந்து பார்க்கிறப்ப மலை சாரல் சோலை மூன்றும் சேர்ந்துள் காட்சிப்படுவது நிருவிகற்ப காட்சி. இப்ப திருமலைங்கிற காலத்தி கண்டார் யாரு? திண்ணனார். இந்த காலத்திக்கு தென்கையிலை என்று பெயர். தென்கையிலை. அப்பர் சுவாமிகள் காலத்தில சென்று வழிபாடு செய்த பிறகுதான் கைலாயத்தில் ஆளும் நாயகனை காண வேண்டும் என்ற விருப்பம் வந்தது. அங்கிருந்து கிளம்பினார். திருஞான சம்பந்த பெருமான் காலத்தி சென்று வழிபட்டு அங்கிருந்து தான் கைலாயத்தை பாடினார். நம்பி ஆரூரரும் காலத்தி சென்று வழிபட்டு அங்கிருந்து கைலாயத்தை பாடினார். இந்த காலத்தி என்பது தென் கைலாயம். அதனால கையிலையின் வீட்டிருந்த பெருங்கோலத்தை காணும் காதலித்து அந்த யாத்திரையில் புறப்பட்டார் அப்பர் சுவாமிகள். இந்த இடத்துல இருந்துதான். அப்பேற்பட்ட காலத்தி மலையை கண்டார், தாமும் கண்டார். அவரு கண்டது போல இல்ல, கூட வந்தவங்க பார்த்தது இவர் பார்த்தது ஒன்னா இல்ல. இவர் கண்டது காட்சி வேற, சவிகற்ப காட்சி. கூட வந்தவங்க பார்த்தது நிருவிகற்ப காட்சி. ஒன்னா தெரியுது, இவருக்கு தனியா தெரியுது. அப்போ மலையும் சாரலும் சோலையும் கண்ட இக்காட்சி ஏற்கனவே மனம் குளிர்ந்திருந்தது. எப்ப? பொன்முகலின்னு சொன்ன உடனே, காதுல கேட்ட உடனே மனம் குளிர்ந்திருந்தது. ஞானசம்பந்தர் சொன்னார், கேளாய் நம் கிளை கிளைக்கும் அடநெஞ்சே அரண்நாமம் கேளாய். சிவபெருமானுடைய நாமத்தை கேட்டா நம்முடைய கிளை கிளைன்னு சொல்லக்கூடிய மூவேழ் சுற்றம் 21 தலைமுறைக்கும் கேடுபடா திறத்தை இறைவன் தருவான். அவன் நாமத்தை கேட்டாதானே, அங்கதானே சிக்கல். கேட்டா கேடுபடா திறத்தை அருளுவான். பொருள் சேர்ப்புகள் அதை விடுத்து மற்றதையெல்லாம் கேட்டா, அரண்நாமம் கேட்டா கேடுபடா திறம், கேட்கலினா அவன் நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அப்ப திண்ணனார் ஏற்கனவே காதுல பொன்முகலின்னு கேட்ட உடனே மனம் குளிர்ந்தது. இப்ப கண்ணில் அந்த மலையும் சாரலும் சோலையும் பார்த்த உடனே பசி போயிடுச்சு, தாகம் போயிடுச்சு, இளைப்பு நீங்கியது, எல்லாம் போயிடுச்சு. ஃப்ரெஷ் ஆயிட்டார். இதுதாங்க இறைவனுடைய அளப்பெரும் கருணை. எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, இதை அனுபவிக்கலாம். நாமளும் அவன் மேல அன்பும் விருப்பமும் ஆர்வமும் இருந்ததுன்னா எவ்வளவு தொலைவு எவ்வளவு உயரம் நாம் ஏறினாலும் போய் உச்சியில போய் அந்த பெருமானை பார்க்கறப்ப இருக்கிற ஆனந்தம் இருக்குது பாருங்க, அது ஒரு எப்பாடா வரும். ஏங்க எவ்வளவு தூரம்? ஏங்க எனக்கு வெள்ளியங்கிரி கூட்டு போனார் ஐயா. 100 தடவை கேட்டிருப்பேன், இன்னும் எவ்வளோ தூரங்க
இன்னும் எவ்வளோ தூரங்க, ஐயோ முடியவே இல்லை. மணிவாசகர் 6 பெறுவார் அச்சோ, என்னால் நடக்க முடியல அச்சோ முடியலையே அப்படின்னு அவர் சொன்னார். ஐயோ இந்த ஆளை கூட்டு வந்து பெரும்பார். ஏங்க வர்றவங்க கிட்டேலாம் எவ்வளோ தூரம் கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க, அதான் இங்கே தான் இப்படி ஏறினீங்கன்னா மலை, ஏறினீங்கன்னா மலை. நம்பியார் ஒரு சொன்ன மாதிரி குண்டையூரில் சில நெல்லு பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆனந்தத்தில் வர்றதுனால அவங்களுக்கு தூரம் பெருசாக தெரியல. அட இங்கே தாங்க, ஏன் அப்படியே இறைவனை பார்த்துட்டு ஆனந்தத்தில் வர்றதுனால அவங்களுக்கு அந்த தூரம் தெரியல. இவத்தை தாங்க அப்படி போனீங்கன்னா பாருங்க சாமி அப்படியே சொன்னாங்க. நான் ஏறிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வழியாக போய் சாமியை பார்த்தா அந்த காலையில் அந்த காட்சி, அந்த வழிபாடு, அங்கே திருமுறையும் அடாடாடா அப்படியே அத்தனை களைப்பும் என்னாச்சே அப்படின்னு இந்த எனக்கு கூட அந்த அனுபவம் கிடைச்சிதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ திண்ணனாருக்கு எப்படி இருந்திருக்கும், ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்டங்கிற மாதிரி எனக்கே இந்த அனுபவம் கிடைக்குதுன்னா இங்கே திண்ணனார் எப்படி போயிருப்பார், அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கும். அது அப்படியே பார்த்த உடனே என்னாச்சுங்க, பசி போச்சு, தாகம் போயிடுச்சு, களைப்பு நீங்கியது. அப்படியே அந்த மலை திண்ணனார் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. என் உள்ளம் கவர் கள்வன். மேலே இருக்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டார். இவர் காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து வளைய போட்டார். ஆனால் இவரை என்ன பண்ணார், இறைவன் வளைய போட்டார். கவர்தல். மணிவாசகர் அருமையாக சொல்லுவார், காட்டகத்து வேடன். இங்கே திண்ணனாருக்கு இறைவன் எப்படி வந்தான், காட்டகத்து வேடனாக வந்து வளைய போட்டு பிடிச்சார். கடலில் வளைவானன், அங்கேயும் வலை வீசுவார். நாட்டில் பறிப்பாகன், அவன் நம்மளை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் நாட்டில் இருந்தால் குதிரை சேவகனாக வருவான். கடலுக்கு நான் போகிறேன்னா மீன்வலை வீசிய காணவன் வந்து எதிர்ப்படும். இல்லைங்க நான் காட்டில் போய் ஒளிஞ்சிக்கவனா வேடனா வந்து பிடிப்பான். ஆக அவன் பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம தப்பிக்க முடியாது. அப்படி திண்ணனாரை இந்த காலத்தி மலை கவர்ந்தது. உள்ளம் அப்படியே கொள்ளை போனது. அப்படியே இந்த உள்ளத்தை பூரா அங்கே வச்சிட்டார். அப்படியே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் அப்படின்னு பின்னால் சொல்ல போறார். அப்ப நீண்ட குன்றினு கையிலே ஓடும் பொன்முகலின்னு கேட்ட உடனே அங்கே போவோம் என்று சென்ற திண்ணனார் செங்கண் ஏருடையார் வைகும் திருமலைச்சாரல் சோலை கண்டார். அங்க இருக்கிறவர் யாரு, செங்கண் ஏறு, செங்கண்மை உடைய ஏறு உடையார் வைகும். ஏறு விடை, இந்த விடை எப்படிப்பட்டதுங்க, அறவிடையாகவும் இருக்கும், மால்விடையாகவும் இருக்கும். அறம் பேணக்கூடிய இடத்துல அறவிடையோடு பெருமான் வந்து அருள் செய்வான். எங்கெல்லாம் மரக்கருணை செய்யணுமோ அங்க வந்து தண்டித்தல் என்ற மரக்கருணையும் செய்வான். அதனால செங்கண் ஏறு உடையார் வைகும், அந்த மலைக்கு மேல யார் இருக்கிறாங்க, ஏருடையார். ஏருடை நாயகன் என்னை ஆளுடை நாயகன். ஏறுனா விடை, ரிஷபம். அந்த பெருமான் வாழக்கூடிய மலை வைகும். இந்த வார்த்தை என்ன அர்த்தம், இறைவன் வாழக்கூடிய மலை. கோயில சொல்றப்பையும் வைகும் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம கோயில்ல இறைவன் என்ன பண்றாருங்க, வாழ்கின்றார். அந்த நினைப்பு நமக்கு வரணும். நாம வாழ்றோம்ல வீட்டில், அது மாதிரி கோயில்ல என்ன பண்றார் இறைவன், வைகி எப்போதும் இருக்கின்றார். வைகுதல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எப்பொழுதும், வைகுதல் எப்பொழுதும் இருக்கின்றார். நேற்று இன்னைக்கு நாளைக்கு பண்டும் இன்றும் என்றும் இருக்கிற இடம் அந்த காலத்தி மலைச்சாரல் கண்டார் திண்ணனார். நானே பார்த்துட்டு கேட்கிறாரு, தோன்றும் குன்றில் நண்ணுவோம். ஏங்க தண்ணி தானே கேட்டீங்க, ஆத்துக்கு வந்தாச்சு, தண்ணி தானே குடிக்கணும். இவ்வனத்தில் நன்றும் தண்ணீர் எங்கே உள்ளது, ஏன் கேட்டாரு, தாகம். எங்கேயா தண்ணி இருக்குது, இங்க இருக்குது, வந்தாச்சு. இல்ல இப்ப என்ன பண்ணிருக்கணும், மற்றதெல்லாம் முடிய முதல்ல தண்ணி குடிப்போம்.
அப்படின்ல குடிக்கணும். ஆனால் அவருக்கு தான் தாகம் போயிடுச்சே, முதைய சொல்லிட்டார் சேக்கிழார், பசி போயிடுச்சு. பொன்முகலின்னு கேட்ட உடனே இதை தூக்கிட்டு போங்க ஏன்ட்டார். பசி போச்சு. பன்றி இறைச்சியை எடுங்க முதல்லன்ட்டார். பசி போச்சா? இப்போ என்ன ஆயிடுச்சு? இளைப்பும் தாகமும் மலைச்சாரலை கண்ட உடனே போயிடுச்சு. அதனால் அவருக்கு பொன்முகலில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன பண்ணணுங்கிறார்? நானே தோன்றும் குன்றில் நண்ணுவோம். உடனே நாம மேலே போகணும். நானன் சொன்னா காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். தலைவரே, நீ அங்க போனா சும்மா ஏனோ தானோன்னு போயிட்டு வர்ற மாதிரி இருந்தாலாம் இல்லை, நீங்க அங்க ஆர்வத்தோட போகணும். போனீங்கன்னா அங்க உங்களுக்கு நல்ல காட்சி கிடைக்கும். நல்ல காட்சியே காணும். வேற காட்சியில இல்ல, நல்ல காட்சியே காணும். இந்த சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடிமித்தவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான் நானன். ஏற்கனவே ஒருத்தனுக்கு விட்டாச்சு, அவ்வளவுதான். அவன் அடிவாரத்தோட முடிஞ்சு போச்சு. அவன்தான் பக்குவப்படுத்தணும். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சாப்பிடுவேன்னு இருக்கிறான். தீவினை உலக இன்பங்களை துய்த்து அதிலேயே நம்முடைய அறிவை மயக்கமுறச் செய்வது நாம் சம்பாதித்த தீவினை. காடன் எப்படி பன்றி இறைச்சியை காய்ச்சி சாப்பிடும்னு நினைக்கிறானோ, அந்த மாதிரி நாம சேர்த்து வச்ச தீவினை என்ன பண்ணோம்? இதை பாரு, இதை கேளு, இதை சாப்பிடு, அங்க போலாம், இங்க போலாம், இப்படின்னு என்ன பண்ணோம்? பொய்யான உலகம் இன்பங்களை மெய்யாக கருதி மயங்கச் செய்யும் நாம் சேர்த்த தீவினை. அதுல ஏதாவது கொஞ்சம் நல்வினையை செஞ்சிருந்தோம்னா நானன் மாதிரி தின்னனாருக்கு வழிகாட்டும் நம்ம சேர்த்த நல்வினை. மறந்துடாதீங்க. சரி, எப்படிங்க சம்பாதிக்கிறது அந்த நல்வினையை? நம்ம ஞானசம்பந்தர் அருமையா சொன்னார். ஒண்ணுமே இல்லைங்க, பூனாலும் தலை சுமப்ப. உடம்புனால இறைவனுக்கு தொண்டு செய்யுங்க. பூ நாளும் தலை சுமப்ப, நாள்தோறும் இறைவனுக்கு பூ பறித்து அவனுக்கு தொடுத்து அல்லது அவன் திருவடியில் போடுவத தலையாய கடமையாக கருதுங்கள். அடையாங்க, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அந்த சாமி அங்கதான் இருப்பாரு. சாயந்தரம் போகலாம், இல்லைன்னா நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் கூட போகலாம். போகலினாலும் என்ன, அவர் கேட்கவா போறார்? பரவாயில்ல விடுங்க, நமக்கு இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. நம்ம ஷெடியூல் இப்படி ஓடிட்டு இருக்குது. அப்படி நினைக்காதீங்க. மற்றதெல்லாம் அப்புறம். முதல் கடமை இறைவனுக்கு பூனாலும் தலை சுமப்ப. அப்புறம் இந்த மனசு ஒன்று இருக்குதே, இது என்ன பண்ணோம்? கேட்ட மாத்திரத்தில் அங்கே போயிடும். அதான் கேட்கறது ரொம்ப முக்கியம். புகழ்நாமம் செவி கேட்ப, செவிகால் கேண்மீங்களோன்னு. அமெரிக்கான்னு காதில் விழுந்துச்சுன்னா மனசு எங்கே போயிடும்? விசா, பாஸ்போர்ட்டு, எந்த செலவும் இல்லாமல் அடாடா டிவியில் பார்த்தமே அமெரிக்கா அப்படி இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு என்ன ஆகிடும்? அப்பேற்பட்டது மனமெனும் தோணி. அதனால் கேட்கறது. புகழ்நாமம் செவி கேட்ப. அடுத்தது இன்னொன்று இருக்குது. நாம் சம்பாதிக்கிற வேணா 3 வகையில் தான் நமக்கு வந்து சேரும் நம்ம கணக்கில். இப்போ நாம் இப்படி ஜிபேவில் அனுப்புகிறோம், ஏடிஎம்மில் போய் பணம் போடுறோம், பேங்கில் போய் சலான் எழுதி கட்டுறோம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடுதா இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாக்கினால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையினால் வினையை சம்பாதிக்கிறோம். யுவர் அக்கௌண்ட் கிரெடிட்டட் ₹1 lakh அப்படின்னு மெசேஜ் வர்ற மாதிரி நாம் சொல்கிற வார்த்தையினால் நல்வினையும் தீவினையும் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. ஒவ்வொரு நாளைக்கு வட்டி. இந்த நம்ம பேங்கில் தர மாதிரி 6% இல்லைங்க, அங்கெல்லாம் 100க்கு 100. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அடுத்த நாள் அப்படியே 1 லட்சம் 2 லட்சம் ஆகிடும். எது? நம்ம வினை. இதான் வினை பெருக்கம்னு நம்ம அருளாளர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சும்மா விளையாட்டுக்கு இல்லை. நாம் சேர்த்த ஒரு நல்வினை பெருகும், தீவினையும் பெருகும். அடுத்தது உடம்புனால நாம் செய்கிற செயல் நம்ம வினை கணக்கில் ஏறும். 3வது நம்ம வாயினால் சொல்வதும்
உடம்பினால் செய்வதும் மனதினால் நினைப்பதும் 3 வகையில் நம்ம வினை சேரும். அதனால தான் நம்ம அருளாளர்கள் 3க்கும் சொல்றாங்க. மனம், வாக்கு, காயம் முக்கரணங்களால் வணங்குகின்றேன் சாமி. இப்படி என்ன அர்த்தம்? காதில் அவன் நாமத்தை கேட்கணும், வாயில் அவன் புகழ பாடணும், உடம்புல அவனுக்கு தொண்டு செய்யணும். இதை 3ஐயும் செஞ்சா நல்வினையே பெறலாம். திண்ணன் மாதிரி வழிகாட்டும் நமக்கு நல்வினை. நாணன் மாதிரி திண்ணனாருக்கு வழிகாட்டின மாதிரி நமக்கு காட்டும். இல்லைன்னா காடன் மாதிரி உலக இன்பத்தில் கடக்க வேண்டியதுதான். இதை தான் நம்ம சேக்கிழார் இந்த புராணத்தில் நமக்கு நல்வினை தீவினைன்னு காட்டுறார். ஆக நாணன் சொன்ன நாணனே தோன்றும் இக்குன்றில் நண்ணுவோம் அப்படின்னார். அருமையா சொன்னார். தோன்றும் இக்குன்று. தோன்றும் குன்று அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணில புலப்பட்டதுக்குன்னு அர்த்தம் இல்லை. குன்றின் உயர்ந்த அந்த சிகரம் இவர் உள்ளத்தில் தோன்றியது. கண்ணுக்கு புலப்பட்டது இல்லை, உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அதனால தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன திண்ணனார் கூற, நானன் என்ன சொல்றான்? காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். நீ போதின் அப்படின்னா நீ போவாயானால், இவனு தானே கூட போறான், நாம போவோம்னா அப்படின்னு சொல்லணும். சொல்லல. ஏன்? நல்வினையும் கூட இறைவனை சென்று அடைவதற்கு ஒரு தடை. என்னங்க இப்பதான் இவ்வளவு தூரம் சொன்னீங்க நல்வினையை சம்பாதிக்கணும்னு, இப்போ அதுவும் அப்படிங்கிறீங்க. அது துணை செய்யும், அதனால சம்பாரிச்சு வச்சுக்குவோம். அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும்னா நம்ம பணத்தை இங்கேயே மாற்றிக்கணும், அங்கே போய் மாற்றிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு துணை செய்வதற்காக நாம் இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்த பொருளை கொஞ்ச நாச்சும் கரன்சி அருளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். பேலன்ஸ். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பொருளை கொண்டு அருளை சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த உலகம் இல்லை. ஆக அதை சொன்னார். அப்ப என்ன சொல்றான் நானன்? நீ போதின் நீ போவாயானால், அப்போ உனக்கு மட்டும்தான் நல்ல காட்சி கிடைக்குன்னு அர்த்தம். எனக்கு நான் ஏற்கனவே பார்த்த அந்த சிலை தான், அதில் பூ இலையெல்லாம் கிடக்கும். ஒருத்தர் வருவார், என்னமோ சொல்லுவார், அப்புறம் ஏதோ அப்படி காமிப்பார், அப்படின்னு தான் தெரியும். யாருக்கு? நானனுக்கு. அது பூசைன்னு கூட தெரியாது. என்னமோ ஒருத்தர் வருவாருங்க, ஏதோ பண்ணுவார், வருவார், பழைய மேலே இருக்கிற அந்த சிலை மேலே இருக்கிறதெல்லாம் தள்ளி விடுவார், அப்புறம் தண்ணி ஊற்றுவார், அப்புறம் மறுபடியும் புதுசாக இலை தலை மலர்லாம் கொண்டாந்து வைப்பார், அப்புறம் ஏதோ சொல்லுவார், அப்புறம் ஏதோ அப்படி காமிப்பார், போயிடுவார். அப்போது அது பூசை என்பது தெரியல யாருக்க? சொல்கிற நாணனுக்கு. அதனால சொல்கிறான், நீ போவாயானால் குன்றின் நண்ணும், அந்த குன்றின் மேல் நீ போவாயானால் நல்ல காட்சியே காணும். அப்போ இந்த இடங்களுக்கு பலரும் இதுவரையிலும் போய் வந்திருக்கிறாங்க. நான் கூட நிறைய தடவை வந்திருக்கிறேன். என்ன கேட்டு பாருங்க, நான் அத்தனை தடவை போனேங்க, இத்தனை தடவை போனேங்க. ஆமாம், திருப்புவனத்தில் சாமி பேர் என்ன? அதாங்க, அது இருங்க ஃபோன் எடுத்து பார்த்து தான் சொல்லுவேன். ஆனால் 1000 தடவை போய் என்ன பிரயோஜனம்? நான் திருப்பூவனம்னு பேரை கேட்ட உடனே அந்த பூவனநாதர் மூலஸ்தானத்தில் பார்த்தோம் பாருங்க அன்னைக்கு அப்படின்னு உள்ளத்தில் தோன்றினால் அதுக்கு பேர் நல்ல காட்சி. இல்லை நாம் அந்த கோயிலுக்கு போனோமா அப்படின்னு என்ன மாதிரி கேட்டா அதுக்கு பேர் நல்ல காட்சி இல்லை. அப்போ ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்? அதான் இறங்குறப்பயே நேராச்சு, வாங்க அடுத்த கோயிலுக்கு போகணுங்கிற ஆளாச்சே. அங்கே எங்கே போய் பூவனத்தில் பூவனநாதரை பார்க்கறது, பூவை பார்க்கறது. இங்கே திண்ணனாருக்கு நல்ல காட்சி. ஏன் நல்ல காட்சி? பலரும் பலமுறை போய் வந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை காணாமல் இருக்கின்றார். ஒரு தலத்துக்கு போனால் அந்த தலத்தை பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும்.
அடடா, மணிவாசக பெருமான் கீர்த்தி திரு அகவல்னு திருவாசகத்தில் ஒரு அகவல் அருளி செய்திருக்கிறார். பலமுறை முற்றோதல் பண்ணுறோம். அந்த கீர்த்தி திரு அகவலை உற்று ஆய்ந்து படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலத்திலையும் இறைவன் எந்த கருணைக்காக வந்திருக்கின்றான் அப்படின்னு ஒவ்வொரு ஊரையும் சொல்லியிருக்கிறார். திரு ஐயாரில் சைவனாகியும், துருத்தி தன்னில் அருத்தியோடிருந்தும், திருப்பனையூரில் விருப்பனாகியும், வாத ஊரில் வந்து சிலம்பொலி காட்டியும், இப்படின்னு ஒவ்வொரு ஊரையும் சொல்லி எதுக்காக அங்க வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தலத்துக்கும் சென்றா இறைவன் கருணை எதற்காக இங்கே வெளிப்பட்டது அப்படின்னு தல வரலாறு தெரியணும். அங்க இருக்கக்கூடிய தீர்த்த விசேடம் தெரியணும், தல விசேடம் தெரியணும். அங்க இருக்கக்கூடிய மூர்த்தி இறைவனுடைய திருநாமம், அவனுடைய அருள் திருவுருவமும் தெரியணும். கண்ணால பருகணும். அங்க இருக்கக்கூடிய இறைவனை இப்படி பார்த்தா எப்ப நினைச்சாலும் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நம்ம உள்ளத்துல தெரியணும். அப்படி பார்க்கிற காட்சிக்கு பேரு நல்ல காட்சி, இல்லைன்னா நல்ல காட்சி. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால தலைவன் நண்ணுவோம் என்று கூற, நீ காணும் பொருட்டு செல்வாயானால் ஏனையோர் போலல்லாது நீ காணும் சிறப்பு இன்னதென்று கூறுவான். இங்க சொல்ற நல்ல காட்சிங்கிறது என்ன குறிப்பு? இதுவரையிலும் எத்தனையோ பேர் போய் பார்த்த மாதிரி நீ பார்க்க போறதில்ல. நீ பார்க்கக்கூடிய காட்சி நல்ல காட்சி, சிறப்பு காட்சி. அதுக்கு தான் நல்ல காட்சியே என்று அறிவுறுத்துகின்றார். அதனால் நீ போய் ஏனோ தானோன்னு பார்த்துறாங்க தலைவரே, நீங்க போய் நல்ல காட்சியே காணும். அந்த காட்சி இன்னது என்று சொல்றார். என்ன காட்சி? அப்படி என்ன காட்சி அங்க இருக்குது அப்படின்னா, இந்த சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை. நீங்க மேல போலான்னு சொல்றீங்கல்ல, இந்த சேனுயர் திருக்காலத்தி மலை, குன்றின் உச்சி சேன் உயர் திருக்காலத்தி மலை அப்படின்னார். ஓ, அற்புதமான இந்த மலை எப்பேற்பட்டது? சேனுயர் காலத்தி மலை. இங்க இருக்கக்கூடிய பெருமான் செவ்வே கோணவில் குடிமித்தேவர் காலத்தி மலைமிசை எழுந்து அருளியிருப்பர். அங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவரு தேவர், தேவர்களுக்கெல்லாம் தேவர். அவர் பேரு குடிமித்தேவர். எங்க இருக்கிறாரு? நீ போலான்னு சொன்னீங்களே, குன்றில் நண்ணுவோம், அந்த குன்றின் உச்சி. குடுமினா உச்சி, உச்சியில் இருக்கக்கூடிய தேவர், உச்சி தேவர், அதுக்கு பேர் குடிமி தேவர். காட்சி என்பது இவர் காணும் காட்சி இல்லை. நான் போய் இத்தனை தடவை பார்த்தோம், அந்த சாமி ஞாபகத்துக்கு வரலையே அப்படின்னா நான் மட்டும்தான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன், உள்ள இருக்கிற பெருமான் என்னை பார்க்கலன்னு அர்த்தம். என்னைக்கு அவன் என்ன பார்க்கறானோ அன்னைக்கு அவனை நான் பார்ப்பேன். காண்பார் யார்? அப்பர் சாமி சொல்றார் தாண்டகத்துல. நான் சும்மா இத்தனை தடவை போனேன்னு பீத்திக்கிறேன், என்ன பிரயோஜனம் இல்லை. அப்பர் சாமி சொல்றாரு, சும்மா இப்படி சொல்லிட்டு தெரியாதையா, அவன் காட்டாம உன்னால காண முடியாது. காண்பார் யார்? கண்ணுதலார் காட்டாக்காளி. அவன் காட்டாம யாராலையும் காண முடியாது. அப்ப இங்க சொல்ற காட்சி நல்ல காட்சிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், இறைவனுடைய அருள் திருநோக்கம் பெற்று இறைவன் காட்ட திண்ணனார் காணும் காட்சியாகிய அருட்காட்சியை நானன் நல்ல காட்சின்னு சொல்றான். இப்ப இதுவரையிலும் பார்த்தவங்கெல்லாம் அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்களே ஒழிய இறைவன் அருள் நோக்கம் யாரு மேலையும் படல. அருள் நோக்கம் பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். தானென்னை முன்
படைத்தான். அவ்வளவுதான், வண்டி கிளம்பிடும். எப்ப அவன் அருள் திருநோக்கம் பட்டுச்சுன்னா வண்டி கிளம்பியாச்சு கைலாயத்துக்கு அப்படின்னு அர்த்தம். ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு போனார் பாருங்க நம்பி ஆரூரர். அவன் அருள் திருநோக்கம் படாதவர்களும் பல தடவை வந்து வந்து போயிட்டு இருந்தாதான் ஒரு நாளைக்கு அவன் அருள் நோக்கம் படும். வாரத்துக்கு ஒரு நாள் வர்றனே என்ன மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? எந்த பிறவியில் அவன் அருள் திருநோக்கம் கிடைக்கிறது? என்னைக்கு கைலாயத்துக்கு வண்டி ஏறுறது? அதான் சொல்றாரு, அருள் திருநோக்கம் பெற்று அவன் அருள் திருநோக்கம் பெற்று அவன் அவனை காட்ட அவனை நாம் காணும் காட்சிக்கு நல்ல காட்சி என்று பொருள். அப்புறம் ஏங்க நான் காண முடியல இத்தனை நாள் வரனே அப்படின்னா, அகம் புறம் என்று சொல்லக்கூடிய கரணம், கண் காது மூக்கு உடம்பு புறத்துல தெரிகிற கரணம், உள்ளக்குள்ள அந்த கரணம்னு 4 இருக்குது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த அந்தம் அகம் புறம் என்று சொல்லக்கூடிய கரணங்களால் எதனையெல்லாம் காண வேண்டும் என்று நம்முடைய ஞான நூல்கள் சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் பார்க்காம அதை விட்டுட்டு மற்றதையெல்லாம் இந்த கருவி கரணங்களை கொண்டு அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா எப்படிங்க அருள் திருநோக்கம் நம்ம மேல படும்? அப்பர் சாமியுடைய திரு அங்கமாலை தான் இதுக்கு அர்த்தம். அவன் அருள் நோக்கம் என் மேல படணும் அப்படின்னு நான் நினைச்சா அங்கமாலையில சொன்ன மாதிரி நானே பின்பற்றணும். தலையே அவனை மட்டும் வணங்கணும். கண்கால் காண்மீன்களோ எதை பார்க்கணும்? கடல் நஞ்சுண்ட கண்டந்தன்னை கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ. அகம் புறம் என்ற கரணங்கள் யாவும் அப்பர் சாமி சொன்ன அங்கமாலையின் படி இருந்துச்சுன்னா நாமும் நல்ல காட்சியே காணலாம். எப்படி? திண்ணனார் மாதிரி. அப்போ அந்த நல்ல காட்சியை காணும் சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடிமித்தேவர் இருப்பர். அந்த நல்ல காட்சி எது தெரியுமா? அங்க மலை உச்சியில சேன் அப்படின்னா வானம், வானம் முட்டுமளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தி மலையின் குடிமி. நம்ம தலையில தலைதான் பிரதானம், உடம்புக்கு மேல இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு பேர் என்ன? குடுமின்னு பேரு. குடிமிங்கிறது என்னத்துக்கு? தலைக்கு மேல இருக்கிறதுக்கு குடிமின்னு பேரு. குடிமினா உச்சி. அப்ப உச்சியில் இருப்பதனா அந்த இறைவனுக்கு குடிமித்தேவர் என்று பெயர். அந்த நல்ல காட்சி என்பது குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம், அதுதான் நல்ல காட்சி. இப்ப மலைமிசை எழுந்து, மலையிலிருந்து எங்க? மண்ணிலிருந்து முளைத்து எழுந்த மலை. அந்த மலையின் உச்சியில செம்மை பெற கோணமில் குடிமித்தேவர் இருப்பர். அங்க இருக்கிற தேவர், உச்சியில் இருக்கிற தேவர் கோணமில்லாதவர். கோணம் அப்படின்னா குற்றம், குற்றமில்லாதவர். குற்றம் அறுத்தார், குணத்தின் உள்ளார், கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். யாரெல்லாம் அவனை கும்பிடுறீங்களோ அவங்களுக்கு இறைவன் அன்பு செய்வானாம். அன்புனா எப்படிங்க? அடாடா, ஞானசம்பந்தர் நடந்து வரதை பார்த்தார், ஐயோ இந்த குழந்தை பாதம் செவந்து போயிடுமே அப்படின்னு பல்லக்கு கொடுத்தாராம். ஏன்? அன்பு. அப்ப நாம கும்பிட்டா நமக்கு இறைவன் என்ன செய்வாரு? அன்பு செய்வார். ஐயோ அடியவன் வருந்துகின்றானே அப்படின்னு நினைப்பாராம். நான் கும்பிட்டாதானே. எப்படி கும்பிடணும்? கும்பிடுறதுனா என்ன அர்த்தம்? நானும் தாங்க கும்பிடுறேன், நானும் தான் தினம் கும்பிடுறேன். அந்த கையெடுத்து இப்படி வணங்குவதற்கு பேர் கும்பிடுதல். உடம்புனால மட்டும் செய்யறதுக்கு பேரு கும்பிடுதல் அல்ல. குற்றம் அறுத்து குணத்தில் இருந்து கும்பிடணும். அப்போ மனதில் மாசு இல்லாம நம்முடைய கரணங்கள் யாவும் அப்படியே நம்ம மனம் வாக்கு காயம் என்று 3 கரணங்களினாலும் வழிபாடு செய்வதற்கு பேரு கும்பிடுதல் அர்த்தம். கும்பிடலாம் குடிமித்தேவர். ஏன்? கோணமில் குடிமித்தேவர்.
கோணம் அப்படின்னா குற்றம், குற்றம் இல்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றத்தை எல்லாம் அறுப்பவர். ஏன்? அவருக்கு குற்றம் என்பது கிடையாது. அதனால நம்முடைய குற்றத்தை எல்லாம் அறுக்கக்கூடியவர் ஒருத்தர் தான். தீமை இல்லாத ஒருத்தன் தான் நம்முடைய தீமையெல்லாம் நீக்க முடியும் இல்லையா? டாக்டருக்கு நோய் வந்துச்சுன்னா, ஆனா நம்ம டாக்டர் அப்படி இல்லை, நோயே வராத குற்றமே இல்லாத மருத்துவர், அப்பேற்பட்டவர். அதனால மலைமிசை எழுந்து செவ்வே செம்மை பெற கோணத்தை இல்லையாக செய்யும் குடிமித்தேவர். அவரை கும்பிட்டா நம்ம கிட்ட குற்றத்தை எல்லாம் இல்லையாக்கிடுவார், ஜீரோ ஆயிட்டு. தீதிலா திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட தொகையை பாடனா தீமைகளை எல்லாம் இல்லையாக செஞ்சிடும் அந்த திருத்தொண்ட தொகை. குடிமித்தேவரை போய் கும்பிட்டா நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை எல்லாம் ஜீரோ ஆக்கிடுவார், இல்லையாக செய்வார். செம்மையானவர், உச்சியில் இருக்கக்கூடிய குடிமித்தேவர் இருப்பர். அவர் எப்பயும் இருக்கிறவர். நம்ம கதை மாதிரி இல்லை, நேற்று இருந்தோம் இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். நாளை என்பது நம்ம கையில் இல்லை. நேற்றுக்கு சொல்லிடலாம் இருந்தோம், இப்போ இந்த நிமிஷம் இருக்கிறோம், அடுத்தது தெரியல. ஆனால் அவர் அப்படி இல்லைங்க. பண்டும் இன்றும் என்றும் இருப்பர். இருப்பர்னா அதான் பொருள். அவர் இருப்பர். கும்பிடலாம். குடிமித்தேவர் மலை உச்சியில் இருப்பவர், தலையின் மேல் உச்சி இருப்பதால் அந்த தலைமயிர்கற்றை குடிமி என்பர். அந்த காணவர்கள் காலத்தியப்பரை குடிமித்தேவர் என்ற பெயரால் அறிந்திருந்தார்கள். வேதத்தின் முடிவு 4 வேதம் சொல்றேன் பாருங்க, அதுல நிறைவாக உச்சியாக இருப்பது அதர்வண வேதம்னு பேர். அந்த அதர்வண வேதம் முடிவானது. அதன் உச்சி சிரம் என்பது அதர்வ சிரசுன்னு பேர். அதுல என்ன சொல்றாங்க? வேதத்துல அதர்வண வேதம், அதுல உச்சியாக சொல்லக்கூடிய மகுடமாக சொல்லக்கூடிய அதர்வ சிரசு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுது அதுல அப்படின்னா, ஏனைய எல்லாம் கைவிட்டு மங்களம் செய்பவனாகிய சிவன் ஒருவனே தியானிக்க கூடியவன். அதுதான் முடிந்த முடிவுன்னு வேதம் சொல்லுது. நம்ம தமிழ் வேதமாகிய திருமுறைகளும் அதைத்தான் சொல்லுது. அத மங்களம் செய்பவன் சிவன், அந்த உச்சியில் முடிந்த முடிவாய் விளங்குபவன் குடிமித்தேவன். அவனை சென்று அங்க இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு நானன் சொன்னான். கிளம்பினாங்களா, போனாங்களா, கும்பிட்டாங்களா அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல காணலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். எம்பிரான் கண்ணப்ப நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு தை